12B, உள்ளம் கேக்குது, இயற்கை இந்த மாதிரியான படங்களுடைய மூலமா எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ஹீரோவா அறிமுகமானவர் தான் ஷாம். அலைப்பாயுதே மாதவன், காதல் தேசம் அப்பாஸ் ரேஞ்சுக்கு இவருமே ஒரு காலத்துல பேசப்பட்டுட்டு தான் இருந்தாரு. பெண்களுக்கு பிடிச்ச ஹீரோவாவும் அந்த காலத்துல வலம் வந்துட்டு இருந்தாரு. இவரு வாரிசு படத்துல விஜய்க்கு அண்ணனாவும் நடிச்சிருக்காரு. இதுக்கிடையில சமீபத்துல அவர் ஒரு பேட்டி அளிச்சிருந்தாரு. அந்த பேட்டியில வாழ்க்கையில மறக்க முடியாத வழி என்ன அப்படின்றத பத்தியும் விளக்கி இருக்காரு. ஷாம் நடிச்சிருந்த லேசா லேசா, இயற்கை போன்ற படங்கள் எல்லாமே இன்றளவுமே இளைஞர்களுக்கு பிடித்த ஒரு சென்டிமெண்டான காதல் படமா இருந்துட்டு இருக்கு. இப்ப கூட இந்த படம் எல்லாம் டிவில ஒளிபரப்பாகுது அப்படின்னா, அதுவும் சண்டே டைம்லனா சொல்லவே வேணாம். நம்மள மறந்து மெய் மறந்து உட்கார்ந்து அப்பா அந்த காலத்துல நாங்க காலேஜ் படிக்கும் போது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு பேச ஆரம்பிச்சிருவோம். அதுவும் இந்த இயற்கை படம்லாம் இருக்கே, அப்பப்பா சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான உணர்வை நமக்கு கொடுக்கும். எப்பவுமே வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துட்டா தானே நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த படத்துல ஏண்டா இவங்க சேர்ந்தாங்க அப்படின்னு ஷாமுக்காக நம்ம வருத்தப்பட்டிருப்போம். பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஹிட் அடிச்ச படங்களவே கொடுத்திருக்காரு ஷாம். அதே போல இவர் செலக்ட் செஞ்சு நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே கல்லூரி பெண்கள் வந்து ரசிக்கக்கூடிய படமாவும் இருந்துட்டு வந்துச்சு. அடுத்தடுத்ததா சில நாட்களுக்கு அப்புறமா காலங்கள் நகர நகர அவருடைய படங்கள் வந்து தோல்வியவே சந்திச்சு தடுமாறவும் தொடங்குச்சு. அதுக்கப்புறமா தெலுங்குல ரவி தேஜா கூடயும் அல்லு அர்ஜுன் போன்ற ஹீரோக்களோட படங்களை நடிச்சு தெலுங்குலையுமே பிரபலம் அடைஞ்சாரு. ஒரு சில படங்கள்ல வில்லனாவுமே நடிச்சிருக்காரு. தமிழ போலவே தெலுங்குலையுமே அவருக்கு நல்ல மார்க்கெட் கிடைச்சிச்சு. ஆனா சப்போர்ட்டிங் ரோலா வரதுக்கு ஷாமுக்கு பிடிக்கல அப்படின்னு அவரே சில பேட்டிகள்ல வந்து தெரிவிச்சிருக்காரு. சரி, சப்போர்ட்டிங் ரோலா வரதுக்கு பிடிக்கல அப்படின்றதால அவர் வந்து தொடர்ந்து தமிழ்ல வந்து சில படங்கள்லயுமே ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அந்த படங்கள் பெரிய அளவுல ரசிகர்களை கவரவும் இல்ல. நீண்ட இடைவேளைக்கு அப்புறமா விஜயோடைய வாரிசு படத்துல அவர் நடிச்சிருந்தாரு. கடந்த 2020 அடுக்குமாடி குடியிருப்புல சூதாட்டம் நடக்கிறதா சொல்லி வந்திருக்கக்கூடிய தகவலோட படி போலீசார் வந்து ஷாம கைது செஞ்சிருந்தாங்க. இந்த சம்பவம் வந்து அந்த சமயத்துல பெரிய அதிர்ச்சியை வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்தி இருந்துச்சு. ஷாம பத்தின தவறான தகவல்களுமே பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அவரு விளக்கமுமே கொடுத்திருந்தாரு. கைதி செய்திகளுக்கு அப்புறமா யூடியூப் சேனல்ல பேட்டி அளிச்சிருந்தாரு ஷாம். அந்த சமயத்துல அவர் பேசும்போது, தனுஷ், சிம்பு இந்த மாதிரியான நடிகர்களுடைய வருகையால தான் என்னோட மார்க்கெட் போச்சு அப்படின்னு ஓப்பனாவே நெப்போட்டிசத்தை விமர்சிச்சு பேசியிருந்தாரு. வாரிசு நடிகைகள் போலவே எனக்கும் சீக்கிரமாவே வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. தற்போது அஸ்திரம் அப்படின்ற படத்துல ஷாம் வந்து நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துக்கான ப்ரமோஷன் வேலைகள்ல இருக்கும்போது அவர் அளிச்சிருந்த பேட்டியில வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வழியை அவர் பகிர்ந்திருக்காரு. அதாவது சினிமாவுடைய என்ட்ரியான சமயத்துல கிசுகிசுக்கள் நிறைய வந்ததாவும் அது அவருடைய அம்மாவை ரொம்ப பாதிச்சிச்சு அப்படின்னும், ஆனா நான் அதை பெருசா கண்டுக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதாகவும் அவர் தெரிவிச்சிருந்தாரு. அதே போலவே அதை விடவே பெரிய வழி என்ன அப்படின்னா, ஒரு இயக்குனரை நம்பி நான் ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்ற அடிப்படையில தயாரிப்பாளர் கிட்ட இருந்து 3.5 கோடியை இயக்குனருக்காக கொடுத்ததாகவும் சொல்லியிருந்தாரு. அவரை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே அதை கொடுக்கும் போதே எச்சரிக்கையும் செஞ்சிருக்காங்க. ஆனா அவர் அதை எதையும் கேட்காம கொடுத்திருக்காரு. அதே போல கல்லூரி காட்சிகள் அப்படின்னு சொல்லி கால் ஷீட்டை வாங்கி வீணடிச்சிட்டதாகவும், படம் எடுக்கும் போது ஏதோ எமர்ஜென்சியான வேலை பார்க்குற மாதிரி அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டதாகவும், இது பத்தி அவர் கேட்ட போது அந்த இயக்குனர் வந்து பொய் சொல்லியும் சமாளிச்சுட்டாரு அப்படின்னும், அந்த இயக்குனருக்கு ஷாம் வாங்கி கொடுத்த 3.5 கோடியில 1.5 கோடியை மட்டுமே படத்துக்காக செலவு செஞ்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 1.5 கோடியை இயக்குனரே வச்சுக்கிட்டதாகவும், படத்துக்கு செலவு செய்யல அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அதே போலவே அந்த படம் வந்து தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னும், அந்த சூழல் வந்து சினிமாவுக்கு அவர் வந்த புதியது அப்படின்றதால அது மறக்க முடியாத வழியா இப்போ வரைக்குமே நெஞ்சில இருக்கிறதாக அவர் தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி.